சத்யா, உனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். கேட்டா நீயே ஆச்சரியப்படுவ. எனக்கு தெரியாதா? உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குமே. நான் தான் சொன்னேன்ல, காலையிலே சொன்னேன்னா உங்க டேலண்ட்டுக்கு உங்களை பார்த்தாலே தூக்கி நிறுத்தி வேலையை கொடுத்துருவாங்கன்னு. நான் சொன்னது சரியா போச்சா? அப்பாடா, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேலை இல்ல வேலை இல்லைன்னு கிடந்து புலம்பிட்டே இருந்தீங்க. பாவம் அங்க இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருந்தீங்க. பேப்பர் பார்க்கவும் மொபைல பார்க்கவும் தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி வைக்கவும் ரொம்ப கஷ்டமா இருந்தது உங்களை பாக்குறதுக்கு. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. என்ன வேலைங்க? ஐயோ பாவம், டிரைவர் வேலைன்னு சொன்னா அழுதே தீத்துருவா. அதனால சூப்பர்வைசர் வேலைன்னு சொல்லிடுவோம். சத்யா, சூப்பர்வைசர் வேலை தான். என்னை பார்த்தோன்னே 2 கொஸ்டின் தான் கேட்டாங்க. உடனே செலக்டட்னு சொல்லிட்டாங்களே. டீ ஃபேக்டரி எப்பா, தேயிலும் எப்படி இருக்கு எனக்கு பச்சை பூச்சேன்னு அதை காய வச்சு என்னெல்லாமோ பண்ணுவாங்க. இப்பதான் தெரியுது ஒரு டீ குடிக்கிறதுக்கு இவ்வளவு பாடுபடுவாங்க. இவ்வளவு பேர் இவ்வளவு பாடுபட்டாதான் ஒரு டீயே சாப்பிட முடியும்னு. என்ன நல்ல எல்லாமே நல்ல டைப்பா இருக்காங்க, நல்ல பேசிட்டு இருக்காங்க. சூப்பர்வைசர் எனக்கு கீழே உள்ள வேலை பார்க்கக்கூடியவங்கன்னு ஒரு இது இல்லை. நானும் இல்லாட்டி சகஜமா பேசினேன்னா அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம். பரவாயில்ல, சூப்பர்வைசர் இவ்வளவு சகஜமா பேசுறாரு அப்படின்னு. ஆமா, நீங்க எல்லாத்தையுமே சகஜமா பேசுவீங்களே. உங்கள்கிட்ட பிடிச்சதே எனக்கு அதுதான். பணக்காரங்கன்னு கொஞ்சம் கூட திமிரு கௌரவம் எதுவுமே கிடையாது. இன்னும் முத பாத்தீங்களே, இந்த மோர் கொடுத்துட்டு இருந்தாங்க ஃப்ரீயா. அங்க நின்று என்னை பார்த்து ஈனு பல்லடிச்சிங்களே. அப்புறம் கொஞ்சம் கூட மோர் வேணுமா, ஊற வேணா கொண்டு தரேன் அப்படின்னு கேட்டீங்களே. அதை இன்னும் என்ன மறக்க முடியாது. ஏய் அடி கள்ளி, அப்போ உள்ளதே ஞாபகம் வச்சிருக்கியா? பிடிக்காத மாதிரி எப்பமா சீன் போட்ட அதெல்லாம் போய் தானே. அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள் சத்யா. இப்ப நினைச்சா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உன்னை பார்த்த நாள். நீங்க பார்த்து சிரிச்ச உடனே இந்த வாரங்கன்னு உங்க பெருத்தாலே வர முடியுமா? நாங்கெல்லாம் அப்படிதான், பொண்ணுங்கெல்லாம் கொஞ்சம் சீன் போடதான் செய்வோம். சரி சத்யா, இந்த இனிமையான நினைவோட நான் கிளம்புறேன். வேலைக்கு டைமுக்கு போகணும். சாயங்காலம் வந்து நிறைய விஷயம் பேசுவோம். சரியா? உனக்கு என்ன வேணும் சொல்லு, ஏதாவது நான் வாங்கிட்டு வரேன். இங்க சாக்லேட்லாம் சூப்பரா இருக்கு, சாக்லேட் வாங்கிட்டு வரேன். சரியா? நல்ல ஃப்ரெஷ்ஷா டேஸ்டா இருக்கும், ரிச்சா வேற இருக்குது. சார், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. சாக்லேட் வாங்குற ரூபா இருந்தா அப்படியே வச்சுக்கோங்க, சேவிங்ஸ் பண்ணி வைக்கலாம். மீதி வரக்கூடிய ரூபாய் எப்பவுமே சேவ் பண்ணி வைக்கணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. சேவிங்ஸ் நல்ல விஷயம் தான். சரி சத்யா, போயிட்டு வரேன். கதவை லாக் பண்ணிக்க. சரிங்க சந்தோஷ், பார்த்து பையன் நிதானமா போயிட்டு வாங்க. சரியா? வேலையில ரொம்பவே கவனம் செலுத்துங்க. என்னே நினைச்சிட்டு இருக்காதீங்க. சாயங்காலம் சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு பிடிச்ச புட்டும் கடலைக்கறியும் பண்ணி வைக்கிறேன். சரி சத்யா, பார்த்து கையில சுட்டுறத. என்ன, போயிட்டு வரேன். அட வாங்கக்கா, வாங்க. நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கவே முடியல. அண்ணனை கூட அடிக்கடி பாப்பேன். அண்ணன் வெளியே போவாங்க பாப்பீங்க, நானும் வெளியவா போறேன். வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். அந்த தோசை மாவையும் அரைச்சு பேக்கெட் போட்டுக்கிட்டு. என் வேலை கிளம்பிங்களோ? சரி, போயிட்டு வாங்க. சத்யா, அக்காக்கு ஸ்வீட்டு காஃபி எல்லாம் வச்சு கொடு. சரியா? டிஃபன்லாம் வச்சு கொடு. அப்ப போயிட்டு வரேன்க்கா. சத்யா, உன்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் மெனக்கெட்டு என் அத்தைகிட்ட கேட்டுட்டு வந்திருக்கேன். எங்க அத்தை சரின்னு சொன்னாங்க. அவங்க எங்க போதும் உங்களுக்கு பிடிக்காது. உங்க வீட்டு கேட்டா சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. சரி சரி வாங்க, உள்ள போயே இருந்து பேசலாம் நிதானமா. ஒரு சூடா ஒரு காஃபி குடிச்சிட்டு. அக்கா பேசாம இதை உட்காருங்க. நான் போய் நல்ல சூடா ஆளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா காஃபி எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, இந்த வீட்டை நம்ம வந்து பார்க்கவே வரல. அன்னைக்கே வடை கிடக்கு மாமாவா சும்மா பாத்துட்டு கூப்பிட்டாங்க. நல்லாதான் இருக்கு வீடு. சத்யா சீக்கிரம் வா, என் மாமியார வீட்டுல இருக்காங்க. சீக்கிரம் வா சத்யா, உன்னை பேசிட்டு போகணும்னு வந்தேன். ஏன் இன்னைக்கு உங்க வேலைக்கு போலியா? வீட்டுல இருக்காங்க. நாங்கக்கா என் கையால போட்ட காஃபி குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உனக்கு என்ன, நல்லாதான் போடுவேன். என் மாமி எனக்கு வேலைக்கு போல. ஏன் தெரியுமா? அது விஷயமா உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். இந்த என் வீட்டுக்காரருக்கு வேலை இல்லை, உனக்கு தெரியுங்களா? அங்க எங்க இருந்து அழிஞ்சிட்டே இருக்காங்க, வேலை இல்லாம ரொம்ப கஷ்டம். அதான் வீட்லயே ஒரு மசாலா கம்பெனி மாதிரி ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிருக்கோம். வீட்லயே பேக்கிங் எல்லாம் பண்ணி அவர்கிட்ட ஒரு 5-6 கடையில கொண்டு கொடுத்துட்டு வாங்கன்னா கொடுத்துட்டு வந்துருவாரு. ஃபர்ஸ்ட் சிறு தொழில் மாதிரி தொடங்கலாம், அதுக்கப்புறம் பெருசா கொண்டு போலான்னு நினைச்சிருக்கோம். ஐ, அப்படியா? பரவாயில்லையே. வாழ்த்துக்கள். அந்த என்ன பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா போகும்க்கா. அடுத்தவங்க கையை நம்பாம நம்ம வீட்லயே தொழில் பண்ணி நினைக்க பண்ண பெரிய ஆளா வரணும்னு நினைக்காங்கல்ல, கண்டிப்பா பெரிய ஆளா வரதான் போறாங்க. அதான் சத்யா, எப்படியும் நீ என் தங்கச்சி ஆயிட்ட, கூட பிறக்காவது தங்கச்சி ஆயிட்ட. உன்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இன்னொரு ஒன்னும் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். மசாலா கம்பெனிக்கு பெருசா நாங்க வேலைக்கு ஆள்லாம் எதுவும் போடல. நான் அத்தை போயிட்டு வந்து இருப்பாங்க, இவரும் இருப்பாரு. எல்லாம் பேக்கிங் வைக்கலாம். சாயந்தரத்துக்கு அப்புறம் தான் வெளியே போய் கடையில போய் போட்டுட்டு வருவாரு. அதான் நீ சும்மா இருக்கேன்னா வேணா வாயேன், பேக் பண்ணி எடுத்து இது பண்ணா சம்பளத்தை கண்டிப்பா கொடுத்துருவோம். என்னக்கா சம்பளம் கிம்பளம் சொல்லி நான் அடுத்தால ஆக்கிட்டீங்களே. எனக்கு சம்பளமா ஒண்ணு வேண்டாம். அந்த அண்ணன் நல்லா வந்தா எனக்கு அது போதும். அதுல என்னோட ஒரு சின்ன சப்போர்ட், இந்த காலையில வெட்டியா தான் இருக்கேன் அவங்க போனோன்னு. பேசாம அங்க வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணா நான் பண்ணி தரேன்.
இப்படி சொன்னா எப்படி சத்யா? நீ வா, அப்புறம் அவ்வளவு அப்புறம் பாத்துக்கலாம் சரியா? அப்புறம் இந்த ஊரை சுத்தி பார்க்கணும் ஆசைப்பட்டல, ஞாயிற்றுக்கிழமை போலாம் சரியா? அன்னைக்கு போலான்னா வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு, அதான் போக முடியல போன வாரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா போய் சாக்லேட் ஃபேக்டரி, டீ ஃபேக்டரி, அப்புறம் போட்டிங், அது இது நிறைய விஷயம் இருக்கு, போய் சுத்தி பார்ப்போம். ஹை, ஊர் சுத்தி பார்க்க போறோமா? ஹை, ஜாலி. அக்கா, நீங்க என் கூட பிறக்கலாம் உங்க அக்காவா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்கிட்ட வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லுன்னு நினைச்சீங்களே, இதே பெரிய விஷயம். நான் வெளியூர்ல இருந்து வந்தவ, என்னை நம்பி ஒரு விஷயம் சொல்லி என்னை ஒரு ஆள்கிட்ட மதிச்சு சொல்லிங்கல்ல, ரொம்ப சந்தோஷம்க்கா. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய், காணாத கண்களை தேட வந்தாய். ஆமா, இன்னைக்கு என்ன சந்திரா உமா யாரையுமே காணோம்? சாமியார விரட்டினதுல பயந்து வீட்டுல எதுவும் உட்காந்துருக்காளுகளா? துணியதான் துவைச்சு காயப்பட்டாச்சுல, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம். இந்தா இது கூடிய துணிய இந்த கிளவி காய போடட்டு. துணிய மாடா இருந்து துவைச்சு போடுங்க, அத காயவாது போடலாம்ல. அவ்வளவு தூரம் நான் உடம்பு முடியாம கிடக்கா. கள்ளி மகா வரட்டும், துள்ளி குதிச்சுட்டு சின்ன பிள்ளையாட்ட இருந்துச்சு ஓடுவா. நம்மள்ட்ட களியில உடம்பு முடியல, கொஞ்சம் படுக்கணும். ஷே, வேலை பார்த்து வாழை பார்த்தே என் காலுங்கையும் தேஞ்சிரும் போல இருக்கு இந்த வீட்டுல. என்ன துணிய காய போடாம கால் மேல கால் போட்டு பாட்டு பாடிட்டு இருக்கா? விட்டக்கூடாத. காலையிலே தோசைக்கு ஊற போட்டேன், கல்ல கழுவி அரைச்சு வைக்கலாம்ல. இந்த கால் மேல கால் போட்டு இருக்கிற பேரு இவளை நம்பி இன்னும் 2 அரை டிக்கெட் வரும், அதை கூட சேர்ந்து ஊரெல்லாம் சுத்தி தெரு சண்டை இழுத்துட்டு வரணும். இவளுக்கு இதே ஒரு வேலையா போச்சு, விடக்கூடாது. இன்னைக்கு வெளியவே விடக்கூடாது. நம்ம மகாவர வாரங்கிட்டு இருக்கல்ல, இன்னைக்கு தோசையை நல்லா அரைச்சு ஆப்பம் அரைச்சு மகளுக்கு கொடுத்து விடணும். இவ இப்ப அரைச்சாதான் அவ போவையில கொடுக்க சரியா இருக்கணும். நெட்டவலி, என்னத்தையே கூப்பிட்டீங்களா? இந்த துணியெல்லாம் துவச்சு காய போட்டாச்சு, அது காஞ்சாதுன்னா அடுத்து இந்த துணியை போட முடியும். அதான் காலும் கொஞ்சம் குறுக்கு வலிச்ச மாதிரி இருந்துட்டு அதான் உட்காந்துருக்கேன். என்னத்தையே சொல்லுங்க. உன்ட காலையில சொன்னோம்ல தோசைக்கு நனைய போட்டிருக்கேன், அதை அரைச்சு வச்சிருன்னு. இன்னும் அரைக்காம இருக்க? அரிசி புளிச்சுல போகும். காலையில 10 மணி போட்டது, மணி 2 மணி ஆயிட்டு. போ சீக்கிரம் கல்ல கழுவி மாவு போட்டு நல்லா பந்தா அரைச்சு வை, வாரேன். ஏன் இந்த கல்ல கழுவி அரிசியை நான் போட்டாதான் அரையுமா? இந்த கிளவி கழுவி அரிசியை போட்டா அரையாதா? வர ரொம்ப ஓரதான் போயிட்டு இருக்கு. நானும் சரி நம்ம புருஷனுக்காக பேசாம இருந்தா ரொம்ப ஓரா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இருக்கு கச்சேரி இந்த வீட்டுல. மருமல, அரிசி எடுத்து நிக்க உளுந்த போட்டு தண்ணியா பக்கிட்டே நின்று பக்குவமா தொளிச்சு அரைக்கணும். அப்பதான் பந்தா பொங்கும். நீ எப்பவும் அரைக்க முடியாதானே? இன்னைக்கு அரிசி எடுத்து நிக்க. இல்லத்தே, ஒரு பதட்டத்துல வந்தனா அதான் மாத்தி எடுத்துட்டேன். இந்தா உளுந்த போட்டு கழுவி அரைக்கிறதே. மருமல, கிட்டே நின்று மாவை பந்தா அரைச்சு வை. என்ன, இந்த உளுந்து பொங்கி வரும், அரைஞ்சு வரும்போது தண்ணியை தொளிச்சு அரைச்சாதான் இட்லி அவிக்கும் போது பந்து கணக்கா விளையாண்டு வரும். ஏத்தே, எனக்கு இந்த பந்து மாதிரி எல்லாம் அரைக்க தெரியாதே. ஏதோ அரிசியை போடுவேன், அரைப்பேன். நீங்க வேணா அரைக்கீங்களா? நான் இன்னைக்கு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அரைக்கேன். பந்து போல வருக என்னன்னு. யாருக்கிட்ட என்னை அரைக்க வச்சுக்கிட்டு நீ ஊரெல்லாம் சுத்தி பார்க்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? நடக்க விட்டுருவோனா அந்த அம்சம் இல்லி. இல்ல மருமோல, நீ ஏன் அரை? எனக்கு கை காலாம் உடஞ்சாப்புல இருக்கு, கொஞ்சம் காய்கறி எண்ணெய் தேய்ச்சி போட்டு சத்தா கொஞ்சம் படுத்துட்டு வாரேன். கிளவி கை வலிக்குன்னு பொய்யா சொல்லிட்டு போடுங்க. ஒரு நாள் இருக்கு, ஒரு நாள் அரைக்க வைக்கேன் பாரு உன்னைய. மருமோல, அப்புறம் அந்த மாவை தண்ணி தொளிச்சு புரியுது. பந்தாட்டம் தானே அரைச்சு வச்சிருக்கேன். நம்ம மாவ ராணி வரேன்னு சொன்னால இன்னும் காணலையே. பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வராளா இல்ல ஸ்கூல்ல விட்டுட்டு வராளா? இல்லையாமே 3 ஆயிட்ட. ஸ்கூல்லாம் விட்டுருக்கும்ல, பிள்ளைய கூட்டுதான் ஒரு வேளா இருக்கும். மருமனும் வராரோ என்னமோ. இந்த பிள்ளைல ஆப்பம் சாப்பிடுமே. சே, ஆப்பத்துக்கு ஊறப்பட மறந்துட்டேனே. இவள்கிட்ட போய் சொன்னா மேல இருந்து கீழே வர பாப்பாள. எம்மா, அட வாராணி, ஏ பேராண்டி வா. உன்னதான் நினைச்சிட்டே படுத்திருக்கேன். 100 ஆயுசு. வா உக்காரு, பேராங்க வா. என்ன பேராண்டி, ஸ்கூலுக்கு மட்டம் போட்டு வந்துட்டியோ? மாமன்ட்ட சொல்லியிருக்கேன், ராத்திரி ஆட்டுக்கறி எடுத்துட்டு வந்து இட்லி அவிச்சு ஆட்டுக்கறி வச்சு குழம்பு ஊத்தி சாப்பிடுவோம். இல்ல பாட்டி, நாங்க கேரளாக்கு போறோம் கல்யாண வீட்டுக்கு. என்னது, ஒண்ணும் புரியலையே. ஏட்டி இவன் என்ன சொல்லுங்க? இல்லம்மா, இவங்க தூரத்து சொந்தத்துல ஒருத்தவங்க கேரளால நாளைக்கு கல்யாணம், அதான் கல்யாணத்துக்கு போறது சொல்லிட்டு இருக்கான். அட என்னடி இப்படி சொல்லுத? நீ வருவேன்னு சொல்லல என் மவன்ட்ட 1 கிலோ ஆட்டுக்கறி ராத்திரி எடுத்துட்டு சொன்னேன். ஐயோ, நிறைய போன போட்டு சொல்லி வச்சிருக்க கூடாதா? இங்க உள்ளவா 1 கிலோ ஆட்டுக்கறியோ ஒரு நேரத்துல சின்ன சீச்சை போடுவாளே. காரியா போறீங்க? என்ன யார்கிட்டயோ பேசுற சத்தம் கேக்கு. யாரோ வந்திருக்கா? யார் வந்திருப்பா? போய் பாத்துட்டு வருவோம். சரி, கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்திருக்க. எப்ப போறீங்க? ட்ரெயின்லயா கார்லயா? ஏமா ட்ரெயின்ல தான். நாளைக்கு வச்சுதான் கல்யாணம். இன்னைக்கு ராத்திரி கிளம்பி போறோம். ரூம் எல்லாம் அங்க போட்டிருக்காங்க போல. நாளைக்கு அங்க போய் தங்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு நாளை கழிச்சு கல்யாணத்தை முடிச்சுட்டு கிளம்புது மாதிரி.
அதான் நான் எதுக்கு வந்தேன்னா, அங்கெல்லாம் எல்லாரும் கிலோ கணக்குல நகை போட்டுட்டு இருப்பாம்மா. இந்த பாரு, இந்த ஒரு நெக்லஸ் என்கிட்ட இருக்கு. இதை போட்டுட்டு எப்படி நான் போவேன்? இவர்கிட்ட கேட்டா போதும் போதும்னு சொல்லுவாரு. எனக்கு கேவலமாலமா இருக்கும். என் நாத்த நகரிலாம் 1 கிலோ நகையை அம்மனுக்கு சாத்தின மாதிரி போட்டுட்டு வருவா. நான் இந்த நெக்லஸையும் தாலி செயினையும் போட்டுட்டு போனா எனக்கு எல்லாம் அசிங்கம் சொல்லு. ஆமாட்டி அசிங்கண்ணா. அதுவும் புருஷன் நகை எடுத்து வித்து ஒண்ணுனா வாயில போட்டான், நீ ஒண்ணுனா கலத்தி கொடுத்துடல, அப்பம்னா அது உனக்கு தெரியணும். இப்ப தெரிஞ்சு என்ன செய்ய? ஆமா, என்ன செய்ய? என்ன வசதி உள்ளவனுக்கா கட்டி கொடுத்த? ஏதோ கவர்மெண்ட் வேலை பார்க்கணும்னு கட்டி கொடுத்த. அங்க போய் பார்த்தா ஊருப்பட்ட கடன். என் நகையை வச்சுதான் அந்த கடத்தையே அடைச்சிருக்கு. வேற நான் என்ன செய்ய? கல்யாணம் பண்ணி போயாச்சு. புருஷன்னு கேட்டா கலச்சி கொடுத்துதானே ஆகணும். கொடுத்தலடி, அப்ப எதுக்கு இங்க வந்து வாயை கட்டி கிடக்க? வாயை மட்டும் பேசாட்டிக்கிரி. கல்யாணத்துக்கு போக விருப்பம் இருந்தா போ, இல்லாட்ட பேசாம படுத்து உறங்கு. எம்மா போகலன்னா முடியாதும்மா. இதெல்லாம் என் கௌரவ பிரச்சனை. மைனிட்ட சொல்லி, அவளுக்குதான் நிறைய நகை இருக்குல்ல, அவ எங்க போறா வாரா அந்த பேண்டையும் சட்டையும் போட்டுருதானே சரியா. எனக்கு அவள்கிட்ட சொல்லி அவளுக்குள்ள ஒரு 50 பவுன் நகையை மட்டும் வாங்கிட்டாமா, நான் போட்டுட்டு போயிட்டு வந்து தரேன். எம்மாடியோ, இவளா வந்திருக்கா? இப்பெல்லாம் புரியுது. இந்த கிழட்டு கிழவி என்னை வெளியே போடாம மாவ பந்தார பக்குவமா அரேன்னு இப்பெல்லாம் எனக்கு புரியுது. இந்த அவ வந்துட்டால, வீட்டுல ஒரு வாயில் நிறைய அடைச்சு கொடுத்து விடுவா. இதுக்குதான் நம்மள மாவரைக்க சொல்லியிருக்கா. அடியே சதிக்காரி. கேட்டி, அவ நகை எப்படி கேட்க கொடுப்பாளா? 50 பவுன் நகை எப்படி கொடுப்பா? இந்த பீரோல வச்சிருக்கதான் செய்யா, தூங்கிட்டுதான் இருக்கு நகை. கேட்டா தரணும்ல. எம்மா நீ கேட்கக்கூடிய விதத்துல கேளும்மா. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து கலத்தி கொடுத்துக்கதானே போறேன். நான் என்ன வாயிலே போட போறேன்? நீ பயப்படாத பார்த்தா எனக்குள்ள பயமா இருக்கு. ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு கடைசி என் நகையிலே கை வைக்க வந்துட்டாள. எம்மா, என் நகையை எப்படியாவது பத்திரப்படுத்தணுமே. இவள்கிட்ட கொடுத்தா முதலைக்கு வயல போன மாதிரி கிடைக்காத. எதுக்குடா இந்த சனி ஞாயிறு லீவுன்னு இருக்கு? சனி ஞாயிறு லீவ் வந்துடக்கூடாது. எம்மா, வெள்ளிக்கிழமையே கிளம்பி வந்து என் உயிரெல்லாம் எடுத்துருவா. இவ வேற தலைகரியவை குடல் கரியவை ரத்த பொரியல பண்ணு, மீனை பொரி நண்டவருன்னு உயிரை எடுத்துருவா. எதுக்குதான் அந்த சனி ஞாயிறும் வருதோ? இனிமே இந்த அத்தை கிழவி வெள்ளிக்கிழமை மாவு அரைக்க சொல்லிட்டும் உஷாரா இருந்துருவோம்ல. வெள்ளிக்கிழமை தோறும் நான் மாவு அரைச்சு என் கை வலிக்க வைப்பான. அதுவும் பொங்க இவா வழியாம மாவுளுக்கு வாளி நிறைய கொடுத்து விடுவா. வெண்ணெய் திங்கிறது ஒருத்தன், வேற சூப்புறது ஒருத்தனா? யாருக்குமே என் புருஷன் எனக்கு தெரியாம இவளுக்கு மாசம் ரூபா அனுப்பிட்டு இருக்கான். சரி, கூட பிறந்தவளாச்சே போனா போகுதுன்னு கண்டும் காணாம இருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்தா அரிசியை வைக்க வழி இல்ல, சீனியை வைக்க வழி இல்ல, மாவரைச்சு வைக்க வழி இல்ல, ஸ்நாக்ஸ் இருக்க வழி இல்ல, எல்லாம் தட்டி மகளுக்கு கொடுத்துருக்கா. கேட்டா பாவம்லான்னு. அப்ப வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் சரி, நீ போய் கைகள்லாம் கழுவு, நான் அவளை கூப்பிட்டு வச்சு கேக்கேன் சரியா? எத்தே ஒன்னும் கேட்க வேண்டாம். யாருக்கெல்லாம் நகையெல்லாம் ஒன்னும் கொடுக்க மாட்டேன். அப்படி நகை கொடுத்து எனக்கு எந்த உறவும் தேவையில்லை. என் நகையெல்லாம் கொண்டு லாக்கர்ல வைக்கலான்னு எடுத்து வச்சிருக்கேன். நான் பேங்க் வர போயிட்டு வரந்தே. மருமலை, இப்படி சொன்னா எப்படி? என் மகளுக்கு கேரளால ஒரு பெரிய பணக்கார வீட்டுல கல்யாணமா. அங்க எல்லாரும் 1 கிலோ 2 கிலோ நகை போட்டுட்டு வருவான். இவன் அந்த இடத்துல ஒரு 50 பவுன் நகையாவது போட்டுட்டு போண்டமா. அதான் கேட்டு வந்திருக்கா. கொஞ்சம் கூட கடனாட்டு 2 நாளா கூட தந்துருவா. எத்தே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, எனக்கு கல்யாணம் கஞ்ச புதுசுல இப்படிதான் நீ போட்டிருக்க கம்மலும் நெக்லஸ் நல்லா இருக்கு, ஒரு நாள் கொடு போட்டு தரேன்னு கேட்டாங்க. சரி, நானும் நம்ம மைனில கேட்டாங்களான்னு சொல்லி கலத்தி கொடுத்தேன். போட்டுட்டு வீட்டுக்கு போனாங்க. நான் என்னடா வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு நினைச்சேன். சரி, 2 நாளா கொண்டு தருவாங்க, நம்ம மைனி தானே நினைச்சேன். 2 நாள் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, இந்த 2 வருஷம் ஆயாச்சு. இன்னும் அது தந்த பாடிலத்தே. இன்னும் 50 கிலோ நகையை கொடுத்துக்கிட்டு நான் ரோட்ல இருந்து பிச்சை தான் எடுக்கணும். 50 பவுன் நகை எங்க போகுனே தெரியாது. இதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. எனக்கு இப்படி ஒரு உறவு தேவையும் இல்ல. இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தேனே தெரியல. ஒரு மைனிக்காரி சரி ஒரு கல்யாணத்துக்கு போறாள, இரவலா 2 நாளைக்கு நகை கேட்காளா, குடுப்பமேன்னு இருக்கா. எப்பா, அது 1000 கொஸ்டின். இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல முடியாதுமா. நானும் சரி போனா போதேன்னா எம்பிட்டுனால இருந்தேன். இந்த வீடு சொந்த வீடு தானே, எனக்கும் இந்த வீட்டுல பங்கு இருக்கு, பங்கு பிரிச்சு கொடுங்க. பாத்தீங்களாத்தே, உங்க மகா எங்க தொட்டு எங்க முடிக்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு இவங்க குணம் முன்னாடியே தெரியும். அதான் உங்களை கல்யாணம் பண்ணி கட்டி கொடுத்துருக்குல்ல, 30 பவுன் நகை போட்டு. பத்தாவதுக்கு வர நேரம் போன நேரம்லாம் கை செலவுக்கு பைசா, தீபாவளி பொங்கல் வந்தா ட்ரெஸ், வீட்டுல இருந்து வந்தா மளிகை சாதனம், 10வதுக்கு நான் அரைச்சு வைக்கக்கூடிய மாவு எல்லாம் கொண்டுட்டு போற. இதுல உன் சொத்துல பாதி கரைஞ்சிட்டு வீடும் எழுத முடியாது, ஒண்ணு எழுத முடியாது, தர முடியாது. இனி இந்த வீட்டு பக்கமே வந்துடாத, போயிரு தயவு செஞ்சு. வாடா, பல்ல காமிச்சிட்டு இருந்தது போதும். இன்னும் பாட்டி வீடு, அத்தை வீடு, மாமன் வீடுன்னு சொல்லி வந்து பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. இந்த இன்னும் எதுனாலும் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட பேசணும் எந்த இதுவும் இல்ல. உங்க மகா என்னைக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அன்னைக்கெல்லாம் ஒரே சண்டை தான்.
ஒண்ணுல உங்களுக்கும் எனக்கும் சண்டை நடக்கும், இல்லாட்டா உங்க மகனுக்கும் எனக்கும் சண்டையை மூட்டிட்டு அவங்க பாட்டு போயிருவாங்க. அப்பா, இனி இந்த வீட்டுக்கே வர மாட்டேங்க. ரொம்ப நிம்மதி, குடும்பம் அமைதியா இருக்கும்.